பொம்பளைங்களா நீங்க? போன்ல பேசும்போது இப்படி அடிச்சிருக்கீங்க? மரியாதையா போனை வைங்க, யாருமே கால் பண்ண கூடாது. நீ பண்ணுங்க, எடுக்க மாட்டேன். போனை பர்மனன்ட்டா ஆஃப்ல வைக்கிறேன். இதுங்களோட சமாளிக்க முடியலப்பா. நான் கால் பண்ணுவேன். This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப். வெச்சானடி என் புள்ள உனக்கு ஒரு ஆப். என்ன பெரிய கேப்பா? உங்களுக்கு வந்து ஆப். ஏய் வேணாம். ஓ, ஏன் தான் இதுங்களுடைய தொடர்பு எனக்கு வாழ்க்கையில கிடைச்சதோ தெரியலையே. கடவுளே, நல்ல காலம் ஆஃப் பண்ணி தொலைச்சேன். கரெக்ட். செல்போன்ல தான் செகண்ட் லைன்ல வர முடியும், லேண்ட் லைன்ல வர முடியாதுல்ல. பாப்போம். நீங்க சுத்தி வந்து எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமே. ஆனா புடுங்கிறதுக்கு 1 நிமிஷம் தாண்டி. இப்ப பாருங்க. அஜிச்சோ, போனே டெட்டா இருக்கு. என்ன பிரச்சனை தெரியலையே. லேண்ட்லைனுக்கு வெயிட் வச்சிட்டாங்களா? நேர்ல தான் அடிச்சுக்கிறாங்கன்னா போன்ல கூட புதுவிதமா அடிச்சுக்கிறாங்களே. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு போனை நீ உடைப்ப. இன்னைக்கு உன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். அது மவளை ஏன் கிட்ட அடி வச்சுக்கிற? என்ன அத்தை? வீட்டு நிலவரம் என்னன்னு தெரியலையே. போன்ல பேசவே இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னா ரியலா என்ன ஃபைட் நடந்திருக்கோம்? என்ன பண்ணலாம்? அங்க இருக்கிற நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒருத்தர் இருக்கான உதவாக்கிறேன், அவனை அனுப்பி என்னன்னு பார்ப்போம். டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா உட்ற உட்ற இருடா, போன் அடிக்க தெரியுதுடா, எடுக்கிற இருடா. ஐயோ பாஸ், இவர் அதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க பாஸ். எங்கடா இருக்க? இன்னைக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்கேன். நாளைக்கு எங்க இருப்பேன்னு தெரியல பாஸ். ஏண்டா? ஏமா நீங்க 6 மாசமா சம்பளம் கொடுக்கல, அதனால ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனருக்கு நான் ஏன்டா சம்பளம் கொடுக்கணும்? நீங்க கொடுத்து கிழிச்சிட்டாலும் சம்பளத்தை வேலை செஞ்ச எனக்கே கொடுக்க மாட்டீங்க, ஏன் ஹவுஸ் ஓனருக்கு கொடுப்பீங்களா? இத பாருங்க, நீங்க சம்பளம் கொடுத்தாதான் நான் வாடகை கொடுக்க முடியும். நீங்க சம்பளம் கொடுக்கல, நான் வாடகை கொடுக்கல, அதனால எங்க ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. டேய், வாடகை கொடுக்கல அதனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றா? அதனால நான் சம்பளம் கொடுக்கல சொல்றேன். இன்டைரக்டா குத்து காட்டுறியா? இன்டைரக்டா குத்து காட்டுறேனா? ஏன் டைரக்டா குத்து காட்டினா உடனே சம்பளத்தை கொடுத்துருவீங்களா? நான் சம்பளம்னு கேட்டாவே ஆட்டோ ஏறின அப்பள மாதிரிலாம் ஆயிடுது உங்க மூஞ்சி. கடுப்பேத்தாத. நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு போ. ஓ, அங்க போன சம்பளம் கொடுத்துருவாங்களா பாஸ்? உடனே சம்பளம் ஏன்டா உயிரை வாங்குற? சீக்கிரமா கிளம்பி எங்க வீட்டுக்கு போடா. எதுக்குன்னு சொல்லுங்க. எங்க அம்மாக்கும் கௌசல்யாக்கும் பெரிய தகராறே போயிட்டு இருக்குடா. யாராவது ஒருத்தர் சாகிறதுக்குள்ள என்ன ஏதுன்னு போய் பாரு போ. சாரி பாஸ், இன்னொருத்தர் பிரச்சனை இல்ல, நான் தலையிட மாட்டேன். யாரு நீயா? நீ போறதெல்லாம் பிரச்சனை தானடா. நீ காலு வச்ச விளங்காதுதான் உன்னை எவனுமே வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான். போடா போதும், நான் உன்னை கூப்பிட்டு வச்சிருக்கேன். நீ எங்கிட்டயே பிலாசபி பேசுறியா? போடா போடா போடா, சீக்கிரம் போடா. போய் என்ன பிரச்சனை பாடுறா, போடா. இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது. ஓகே பாஸ், போறேன், இமிடியேட்டா போறேன். உடனே கிளம்பு. அதான் கிளம்பிட்டேன், இமிடியேட்டா போறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? இன்னும் 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல இருப்பேன். ஓகே, வைங்க போன. நான் வைக்கணுமா? ஓகே. எவ்வளவு கேவலமா பேசுறாரு. சீ, இவர் நினைச்ச போது கூட்டு வேலை செய்ய சொல்லுவாரா, நான் சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்னடா இருக்கு? டெலிபோன் ஒயர் அறுந்திருக்கு. போச்சுடா. என்ன இது? புயல் தாக்கின பூமி மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த வீட்டுக்கு மட்டும் நிலநடுக்கம் வந்துருச்சா? எல்லாமே கவுந்து கிடக்குது.
இந்த வீட்டுல இருக்கிற 2 பேரையும் காணுமே. என்ன மேடம் நீங்க பெரியபாளையம் கோயில்ல சாமி ஆடிட்டு வந்த மாதிரி இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? வாட் ஹேப்பன் தானே கேட்டேன், அதுக்கே அடிக்கிறீங்க. போன் எங்கடா? போன் எங்க? அது அடிக்காம கேட்டிருக்கலாம்ல. போட்டேனா? முதல்ல எடுறா, போன் எடுறா. இந்தாங்க. இதுல இருந்து முதல்ல என் பிள்ளைக்கு ஒரு போன் பண்ணு. ஏன் உங்க போன்ல பேலன்ஸ் இல்லையா? போன் பண்ணு. பண்றேன் மேடம். பண்ணு. என்ன மானங்கிட்ட பொழப்படா, உத வாங்காம எந்த வேலையும் செய்ய முடியல. பண்ணு. ஓகே. ஹலோ, சொல்றா. நான் வீட்டுக்கு போனியா? இதுக்கு நீங்க என்ன சுடுகாட்டுக்கு போன்னு சொல்லிருக்கலாம் பாஸ். சந்தோஷமா போயிருப்பேன். ஏன்டா, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க பாஸ். ஆனா பலர்னு அடிக்கிறாங்க பாஸ். அரை வாங்கி காது பேக் சைடு திரும்பிடுச்சு பாஸ். போன குடுறா. டேய் மாதவா. அம்மா சொல்லுமா. டேய் நான் உன்கிட்ட பேசணும்டா. பேசிட்டு தானே இருக்கீங்க. எங்கிட்ட தான் பேசிட்டு இருக்க? டேய் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. சொல்லு என்ன விஷயம் சொல்லு. இனிமே உன் பொண்டாட்டி இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏமா? டேய் நீ என்னடா என்ன கேள்வி கேக்குறது? இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாதுதான். அப்படியே நானும் அவ்வளோ தனி கொடுத்துட்டு போயிடலாமா? என்னது தனி கொடுத்துறமா? டேய் மகாபாவி, உன்னை என் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு நானே உனக்கு கொள்ளி வச்சிருவேன். டேய் நான் ஒண்ணும் உன்னை உன் பொண்டாட்டியோட தனி கொடுத்து போக சொல்லல. அவளை எங்கயா தனியா போக சொல்லு. என்னம்மா சொல்ற? டேய் தமிழ்ல தானே நான் சொல்றேன். முட்டா பயலே, ஒண்ணுமே புரியலையா உனக்கு? இனிமே இவ இந்த வீட்ல மருமகளா இருக்க கூடாது. உனக்கு பொண்டாட்டியாவும் அவ இங்க இருக்க கூடாது. உடனே அவளை வெளியே போக சொல்லுடா. வெளியே போக சொல்லு. அம்மா அவசரப்பட்டு இப்ப எல்லாம் முடிவு பண்ணாதம்மா. டேய் இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்லடா, அவ கூட அனுபவப்பட்டு எடுத்த முடிவு. பொண்டாட்டி இனிமே இங்க இருக்கிறத என்னால சகிச்சுக்க முடியாது. உடனே அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லு. மா. டேய் ஏடா ராப்பிச்சக்கார மாதிரி அம்மா அம்மான்னு புலம்புற? உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா? சொல்லுடா, பதில் சொல்லு. மா நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பி நாளை காலைல வீட்டுக்கு வந்துடுறேன். டேய் நீ எப்ப வருவேன்னு நான் உன்கிட்ட கேட்கல, உனக்கு யாரு வேணும்னு கேட்டேன். அதாம்மா சொல்றேன், நான் நாளை காலைல வீட்டுக்கு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு. டேய் பொறுமையில நான் பூமா தேவிடா, பொங்கி எழுந்தா பூலான் தேவிடா. இப்ப நான் பொங்கி எழுந்துட்டேடா. டேய் உன் பொண்டாட்டி இனிமே என் கண் எதிரில நிக்க கூடாதுடா. மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கேளுமா ப்ளீஸ் மா. டேய் நீ சொல்றத நான் என்ன கேக்குறேன்? என்னங்க சொல்லி வேடா. என்னம்மா திடீர்னு மரியாதை கொடுக்குற? நான் உங்க அம்மா இல்ல, உங்க பொண்டாட்டி. சொல்லு பொண்டாட்டி. சே சாரி, சொல்லு கோசல்யா. பாருங்க, நான் உறுதியா சொல்றேன். என்ன? இனிமே உங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. நீயுமா? பாருங்க, நானும் சேர்ந்து இல்ல, உங்க அம்மா மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஐயோ அது இல்ல கோசல்யா, நீயும் இதே டயலாக் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் கோசல்யா அப்படி 2 பேரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? போது நிறுத்துங்க. உங்க அம்மா பண்ண டார்ச்சர் தெரியாம என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க. இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியாது. உங்க அம்மா உடனே இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். கோசல்யா இந்த முடிவை நம்ம நேர்லயே பேசிக்கலாம். நேர்ல பேசினாலும் சரி, சைடுல வந்து பேசினாலும் சரி, என்னோட முடிவை கேட்டாங்க. நான் இருக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கவே கூடாது. ஐயோ அதான் வரேன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் அது வரைக்கும் நீ அமைதியா இரு. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த கௌசல்யா அமைதியா இருந்தா நதி ஆர்ப்பரிச்சா பேதி. இதெல்லாம் உங்க அம்மாவோட சதி நம்பாதீங்க. ஆர்ப்பரிச்சா கடல். நான் ஆர்ப்பரிச்சு கடல் ஆயிட்டங்க. உங்க அம்மா குடலை உருவறதுக்கு முன்னாடி அவங்களை இங்க அனுப்பி வைங்க. அடி செருப்பால. ஏண்டி நீ வந்து ஏன் குடலை உருவியாடி? மவளே அப்படியே உன் குடலை உருவி நான் மாலையா போட்டுவேண்டி. ஹலோ 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 ஹலோ. இது இருந்தா தானடி என் பிள்ளைகிட்ட என்ன போட்டு கொடுப்ப. இப்ப பாரு அந்த போனு தூள் ஆயிடுச்சா. என்கிட்ட வச்சுக்கிட்டா உன் கதி இதாண்டி. எப்படி பயந்து எஸ்கேப் ஆயிடுச்சு வந்தியாடா? இத சும்மா விட கூடாதுடா.
ஒரு கை பாத்துட்டு வரேன். அடி பாவிங்களா, உங்க சண்டையில என் செல்போனை சதுரக்காய் ஆக்கிட்டீங்களே. ஆட்டோ சீக்கிரம் போங்க, டைம் ஆகுது. ஏன் சார் வீட்டில் யாராவது சீரியஸாக இருக்காங்களா? சொல்லுப்பா, வேகமாக ஓட்டுறேன். இல்லப்பா, என் வீடே சீரியஸா தான் இருக்கு. என்ன சார் மாமியார் மருமக பிரச்சனையா? எப்படிப்பா அவ்வளோ கரெக்டாக சொல்ற? எல்லா அனுபவம் தான் சார். ஆ, நான் எத்தனை தடவை இதே மாதிரி வீட்டுக்கு ஓடிருக்கேன் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க சார். என்ன? சவாரிய பாதியில் இறக்கி விட்டுட்டு கூட ஓடி இருக்கேன். ஆ. ஆமா, உனக்கு எத்தனை பொண்டாட்டி சார்? என்னையா எத்தனை குழந்தைங்கன்ற மாதிரி கேட்குற? அட சொல்லு சார். ஒரு பொண்டாட்டி தான்யா. எனக்கு 2 சார். 2 பொண்டாட்டிகளுமே நம்பர் 1 சண்டைக்காரிங்க. எங்க அம்மா அதை சும்மா சொல்லக்கூடாது. 2 பேருக்குமே ஈடு கொடுக்குற மாதிரி பெரிய சண்டைக்காரி. 3 பேர் நின்று சண்டை போட்டாங்கன்னா ஊரே நின்று சோறு தண்ணி இல்லாம வேடிக்கை பார்க்கும். ஆமா, என் அம்மா ஒரு பொண்டாட்டி சண்டையினால சமாளிக்க முடியல, நீ எப்படியா 3 பேர் சண்டையை சமாளிக்கிற? அதான் சார் டெக்னிக்கு. எது? எப்பவுமே மாமியார் மருமக சண்டையை மட்டும் நாம சமாதானப்படுத்தவே கூடாது சார். ஏன்? நம்ம சமாதானப்படுத்தினா இன்னும் ஓவராகி எகிரி எகிரி அடிச்சுக்குவாங்க. அதான் சார் பொம்பளைங்க புத்தி. நல்லா அடிச்சுக்கங்கன்னு சொல்லி நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு டயர்டாகி அடங்கிடுவாங்க. அப்படியே அடங்கலன்னு வையே, 2 பேரும் வீட்டை விட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கணும். அப்படி மட்டும் உருவாக்கிட்டா போதும் சார், கப்பு சப்புன்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சண்டையே இல்லாம மாமியாரும் மருமகளும் ஒட்டி உரசி உறவாடுவாங்க பாரு. கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சார். நீயும் அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாரு சார். எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலப்பா. நீ சீக்கிரமா போ. சரி சார். இந்த வாரம் லெஃப்ட் போ, ரைட்டு போ. ஓகே சார். இங்கதான். ஸ்டாப். ஓகே. உருப்படியா மீட்டர் போட ஒரே ஆள் நீ தான். ஓகே சார். தேங்க்ஸ். என்ன நடக்க போதோ? மா, அம்மா, கௌசல்யா, கௌசல்யா, அம்மா. என்ன இது? நீங்க போன்ல பேசுறத பார்த்தா உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா 2 பேரும் குளிச்சிட்டு ஜாலியா தலைய வளர்த்திட்டு வரீங்க. நாங்க ஒண்ணு தலைய உலத்திட்டு வரலடா. என்ன? தலைவிரி கோலமா நிக்கிறோம். ஏன் 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 இந்த மாதிரி? இத பாருடா, உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் இந்த கூந்தல அள்ளி முடிப்பேன். என்னங்க பாருங்க, உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் என் கூந்தல அள்ளி முடியவே மாட்டேன். என்ன கௌசல்யா இதெல்லாம்? மா, உனக்கு என்னமாச்சு? வயசு ஆக ஆக பக்குவம் வளரணும் சொல்லுவாங்கம்மா. நீ அவ கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? டேய், சேர்ந்துக்கிட்டா? டேய், இவ கூட சேரவே கூடாதுன்னு தாண்டா நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. கௌசல்யா, அவங்க வயசுல பெரியவங்க, நீ தான் அனுசரிச்சு போனோம். போதும் நிறுத்துங்க. இந்த கௌசல்யா அனுசரிச்சு போவா, ஆனா அடிமையாக மாட்டா. உங்க அம்மா அததான் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கெல்லாம் நாள் இல்ல. முதல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஐயோ, நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? டேய், உன் பொண்டாட்டியை முதல்ல திருந்த சொல்லுடா, அப்புறமா நான் திருந்திக்கிறேன். என்னங்க, உங்க அம்மாவை திருந்த சொல்லுங்க, அப்புறம் நான் திருந்துறேன். மாதவா, இப்படி பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவ இந்த வீட்ல இருக்க கூடாதுடா. அவளை முதல்ல துரத்துடா. நான் தான் எதிர் பேச்சு பேசுவேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு உங்க அம்மா பேசுறாங்கன்னு கேளுங்க. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க. ஏய், நீ என்ன வெளியே அனுப்புறது? ஏய் மாதவா, இவ இங்க இருந்தா வச்சுக்கே, நான் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். உங்க அம்மா இந்த வீட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த வீட்ல ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன்.
மாட்டேங்க. ஏய் நீ என்னடி சொல்றது? நான் கிளம்புறேன்டி. நீங்க என்ன கிளம்புறது? நான் உங்களை கிளப்பிடுறேன். நீ என்னடி என்ன கிளம்புறது? நான் உன்னை வெளியே அனுப்ப வேண்டி. நான் என்ன போறது? இதோ பாருங்க, நீங்க தான் இந்த வீட்டை விட்டு முதல்ல போன தெரிஞ்சுக்கோங்க. ஏய் நீ போடி முதல்ல வெளியே. நீங்க முதல்ல போங்க வெளியே. நீ போடி. நீங்க போங்க. நீ போடி. நீ போ. இப்போ நான் சொல்றேன், நீங்க 2 பேருமே இந்த வீட்ல இருக்க கூடாது. டேய் டேய் என்ன சொல்ற? ஆமா. என்ன சொல்றீங்க? தமிழ் தானே சொன்னேன், புரியல? நீங்க 2 பேருமே இந்த வீட்ல இருக்க கூடாது. மீறி இருந்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். இதான் என்னுடைய முடிவு. நீங்க 2 பேரும் எங்க போன முடிவு பண்ணி வைங்க. உங்களை அங்க கொண்டு போய் விட்டு வர்றது என் பொறுப்பு, புரியுதா? கெட் ரெடி ஃபாஸ்ட். பேச்சு வராத குழந்தை மாதிரி அப்படியே அமைதியா இருக்கிறத பாரு. இத நேத்துக்கே பண்ணிருக்கலாம்ல. படிச்சு படிச்சு சொன்னேன், உங்க ராசிக்கு நாவடக்கம் தேவைன்னு போட்டிருக்கான். இன்னைக்கு ஒரு நாளாவது அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டீங்களா? அடுப்ப ஊதி ஊதி வீட்டையே எரிச்சா மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்ப வழி என்னன்னு தெரியாம அம்போன்னு நிக்கிறீங்க. நான் சும்மா தான் குலோத்துங்கன் சார் இருந்தேன். அந்த கௌசல்யா தான் என்ன சீண்டி 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 சண்டை கிழித்தா. கிரகம் அப்படித்தான் வேலை செய்யும். நாலா பக்கமும் வந்து அட்டாக் பண்ணும். அதுக்குத்தானே இப்படி இப்படி நடந்துக்கங்கன்னு ராசி பலன்ல முன்னாடியே போடுறான். அதை படிச்சுட்டு நாம தான் உஷாரா இருக்கணும். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு ரொம்ப தனாவட்டா பேசுறீங்க. இப்போ அம்போடு தனியா நிக்கிறீங்க. சாரி சார், நடந்தது நடந்து போச்சு. நடக்காதது பறந்து போச்சா? ஐயோ அது இல்ல சார், பிரச்சனை தீர வழி என்னன்னு சொல்லுங்க. சரி, உங்க புள்ள என்னதான் சொல்றான்? கௌசல்யா இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் வீட்ல இருக்க கூடாதுன்னு அவ சொன்னா. நீங்க 2 பேருமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு என் புள்ள சொல்லிட்டான். அப்படியே சொல்லிட்டானா? அப்படிதான் சொன்னா. உங்க 2 பேருக்கும் எங்க தங்க விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்க, அங்கேயே தங்க வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டான். ஐயோ இப்ப எனக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்னே தெரியலையா. உங்க பையன்கிட்ட சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட சொல்லி அங்கேயே தங்கிட்டுங்களேன். சரி வேண்டாமா? சரி அப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட சொல்லுங்களேன். அதுவும் வேண்டாமா? ஏயா மாச கணக்குல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க முடியுமா? வேற ஏதாவது உருப்படி ஐடியா சொன்னேன்னா நல்லா இருக்கும். நாம எதுக்கு தேவையில்லாம யோசிக்கணும்? பேசாம உங்க பையன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி உங்க வீட்லயே தங்கிடுங்களேன். சிச்சி அது மட்டும் முடியாது. எப்போ இந்த வீட்ல நீங்க 2 பேருமே இருக்க கூடாதுன்னு அவன் என் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு. கொஞ்ச நாள் வெளியே எங்கேயாவது நான் தங்குனாதான் பெத்தவளோட அருமை என்னன்னு என் பிள்ளைக்கு தெரியும். மாமியாரோட பவர் என்னன்னு என் மருமகளுக்கு புரியும். அதனால நான் தங்கறதுக்கு ஒரு நல்ல இடமா சொல்லியா. நீங்க சோம்பேறியா சோறு தின்னு சொகுசா வாழ்ந்தவங்க, அதனால உங்களுக்கு எந்த இடமும் செட் ஆகாத. சரி சரி கோவப்படாதீங்க, யோசனை பண்ணி சொல்றேன். ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல போய் சேர்ந்துருங்களேன். அநாத ஆசிரமத்திலயா? இந்த வயசுக்கு மேல உங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலயா சேர்த்துப்பாங்க. ஏயா யோ, இந்த பண்டுவோட அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? சிச்சி என்ன போய் ஆசிரமத்துல தங்க சொல்ற? ஹலோ 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 ஹலோ, அந்தஸ்து கௌரவம் இருக்கிறதுனால தான் அநாத ஆசிரமம். இல்லைன்னா 1 2 3 4 ஜெயில் தான். இத பாருங்க பண்டு, நீங்க அநாத ஆசிரமத்தை தங்கறதுனால ஒரு பெரிய பலன் உண்டு. என்ன பென்ஷன் ஏதாவது தருவாங்களாயா? இல்ல பின்ன வேலை வேலைக்கு நல்ல சோறு போடுவாங்களா? சோறு சோறுன்னு இப்ப பார்த்தாலும் சோத்து பிண்டமாவே இருக்கியே. வேற என்னதான் தருவாங்க? இப்போ நீங்க போய் அநாத ஆசிரமத்துல சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, பெத்த தாயை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டான் மாதவன் அப்படின்னு உங்க பிள்ளைய ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க, காரி துப்புவாங்க. அந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்க முடியாதபடி மாதவன் நேரம் உங்ககிட்ட வந்து அம்மா அம்மா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு உங்க காலை புடிச்சு கெஞ்சுவான். கௌசல்யா வீட்டு பக்கம் வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு கண்டிஷனை போடுங்க. உங்க பையனும் சரின்னு சொல்லுவான். நீங்களும் கௌரவமா வீட்டுக்கு வந்துடலாம், உங்க மருமகளையும் வீட்டு பக்கம் வராம பண்ணிடலாம்.
ஒரே கல்லுல 2 மாங்காய் எப்படி? ஐயோ 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 பலே 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 சூப்பரியா. யோ உன்னை சந்திச்ச நாள்ல இருந்தே இன்னைக்கு தாயா உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன். இத உடனே நான் ஒர்க் அவுட் பண்றேன். தேங்க் யூ. இப்போவாவது உருப்படியா ஐடியா கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாலே அதை நினைச்சு சந்தோஷப்படலாம்.